ஈரோடு கொடுமுடி தேர்வுநிலை பேரூராட்சி தலைவர் மீது நீதிமன்ற உத்தரவுப்படி நடைபெற்ற நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பில் கவுன்சிலர்கள் யாரும் கலந்து கொள்ளாததால் வாக்கெடுப்பு தோல்வியை தழுவியது. பேரூராட்சி தலைவி திலகவதி மீது ஏற்கனவே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டு தகுதி இழப்பு அரசாணை வெளியிடப்பட்ட நிலையில் திலகவதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது இடைக்கால தடை பெற்றார். இந்நிலையில் நீதிமன்ற தீர்ப்புப்படி மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது கவுன்சிலர்கள் வராததால் தோல்வியை தழுவியது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் அவரே தலைவர் பதவியில் தொடருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் சூரமங்கலம் அருகே சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் புகுந்த ஒரு பெண் உட்பட 12 வங்கதேசத்தினர் கைது செய்யப்பட்டனர். மல்ல மூப்பம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு ஸ்வெட்டர் கம்பெனியில் வேலை பார்த்து வந்த இவர்கள் ஓராண்டுக்கு முன் இந்தியாவிற்குள் புகுந்தது தெரிய வந்துள்ளது. இவர்களில் ஒருவரிடம் போலி ஆதார் அட்டையும் உள்ள நிலையில் அனைவரிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.